நான் அடிக்கடி சொல்வேன், மென் ஆர் ஸ்கொயர் மைண்டட், விமன் ஆர் சர்க்கிள் மைண்டட். மென்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரில் 4 எட்ஜஸ் இருக்கும். ஒரு ஃபைட்டு முடியுதுன்னா அவங்க அன்னைக்கே அங்கேயே அந்த இடத்தோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் விமன் அப்படி இல்லை. அது அன்னைக்கு என்னென்ன வார்த்தை பேசுனாங்களோ, எந்த வருஷத்துலேருந்து பேசுனாங்களோ, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது ஏன் நடந்துச்சு, இது ஏன், அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும். எமோஷ்னலாக எக்ஸ்பிளனேஷன், லாஜிக்கலாக வேண்டாம், எமோஷ்னலாக வேணும். எனக்கு புரியுது உனக்கு இது வலிக்கும்னு, அதனால தான் நான் இதை சொல்கிறேன் அப்படி பேசணும். கணவன்கள் அதை விட்டுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லாமல், எனக்கு புரியுது உனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி தோணுது, லெஃப்ட் அவுட்டாக தோணுது, வீட்டில் யாரும் உன்னை இன்க்ளூட் பண்ணாத மாதிரி உனக்கு தோணுது, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நான் வந்து உன்னை எப்போவுமே இப்படி தான் என் மனசுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேசும்போது தான் அந்த விமன் வந்து எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் அடைவாங்க.